உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? அவங்களே சிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனியில் நொந்து நூலாயிட்டீங்க நீங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நீங்கள் எப்பவுமே சுப பலன் தான் சொல்ல போகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற கடகராசிக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இதே மாதிரி சிரிப்பாங்களன்னா சத்தியமாக சிரிப்பீங்க. ஏன்னா கண்டக சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். இப்போ கூட நான் இந்த டிவியில் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், என் கடகராசி நேயர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஐயோ போயா 5 வருஷமாக வந்து நூலாயிட்டோம், ஒன்றும் எங்கேயா அப்போ என்னப்பா நிதானமாக இருக்க சொல்கிறேன். ஆக சிறையிலிருந்து விடுபட்ட பறவை மாதிரி நீங்கள் வெளியே வர்றீங்க. ஆனால் கண்ணுக்குட்டி மாதிரி ஓடி போய் முட்டி மோதி கீழே விழுந்துடக்கூடாது. நிதானம் வேணும், பொறுமையாக. 2.5 வருஷம் உங்களுக்கு அற்புதமான காலங்களாக இருக்கும். வருமானங்கள் கூடும், புதிய தொழில் அமையும், புதிய படிப்பு, புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, கடன் வாங்கிறது, இப்படி சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அஷ்டம சனியில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்க. கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு கடைசியில் ஒரு சின்ன டவுட் வேறு ஒன்று இருக்குது. அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன் நான். சார் இது திருக்கணித பிரகாரம் சார், வாக்கிய பஞ்சாங்கம் அடுத்த வருஷம்தான் சார் ஜனவரி, அது வரைக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். கிடையவே கிடையாது. இதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துரும். தைரியமாக இருங்க. இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வரும், வருமானங்கள் கூடும், சொந்தங்கள் திரும்பி பார்க்கும், வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுருங்க. தைரியம் தான் புருஷ லட்சணம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். போன 2.5 ஆண்டுகள் அட்டமத்து சனி. நம்ம ஆளுங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி ஆமே சார் அப்படின்னு சொல்றது உண்டு. இது இயற்கையாகவே சுழன்று வரக்கூடிய கிரகம். ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை, பாகையை, டிகிரியை கடந்து போகிற போது அந்த அட்டமத்து சனிக்கு உண்டான அமைப்பு வந்துருது. இது பெருசா பயப்பட வேண்டியதில்லை. உண்மையாகவே ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எந்த பயிற்சிகளும் பெரிய ஆபத்துகளை கொடுக்காது. எந்த பயிற்சிகளும் பெரிய ஆபத்தை கொடுக்காது. அதுதான் என்னன்னு கேட்டா, அந்த ராசிக்குடைய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்க இடத்த மாத்திடுவார். அப்ப இன்னைக்கு கடகத்தில் இருப்பாரு, 9ல் சனி இருக்கும். நாளைக்கு சிம்மத்துக்கு போயிடுவாரு, அவர் 8க்கு வந்துடுவார். நாளைக்கு கன்னிக்கு போயிடுவாரு, அவர் 7க்கு வந்துடுவார். இப்படி ஒரு மாசத்துல எல்லா இடத்தையும் தொட்டுட்டு வந்துடுவார். அப்ப என்ன ஆகும்னா, சனி பகவானால அவருக்கு இதுதான் பலன் என்று கொடுக்க முடியாத குழப்பத்துக்கு சனீஸ்வர பகவான் போயிடுறாருன்னு அர்த்தம். அப்போ 9ல் சனி. இந்த 9ஆம் இடம் என்பது என்னது? பூர்வீகத்துல அல்லது சொத்துக்களாக மாற்றுகிறது, காசு பணத்தை சேர்த்து வச்சதை பொருளாக மாத்துறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சொந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்றது, இந்த பெற்றோரிடமிருந்து வர வேண்டியதை வரவு வைக்கிறது, பெற்றோருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை கொஞ்சம் வலுப்படுத்துறது, பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவது, தூரதேசத்து பயணங்கள் போகிறது, ஒரு மாதிரி வெறுப்பா ஒரு மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன், என் சொந்தக்காரன் பூரா பேர அயோக்கிய பைய, ஏன் நீ அங்க இருந்ததுன்னு நீ எப்படி நியாயமானா இருக்கிற, இப்படி எல்லாம் கேட்டா அவங்களுக்கு கோவம் வரும். அதனால எல்லாரும் அயோக்கிய பையன், யார்ட்டையும் பேச மாட்டேன், எதையும் மதிக்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு உண்மை விளங்கும். இப்போ யார் நல்லது, எது நடந்திருக்கு, ஏன் இப்படி நமக்கு யோசனை வந்தது, இப்படிங்கிற உண்மையெல்லாம் விளங்கும். அப்போ இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, தன்னை பற்றிய ஒரு பரிபூரண சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிற காலமாகவே இதை சொல்லலாம். இது ஒரு பக்கம் லாபம் தான். இன்னொன்னு 9ஆம் இடத்துக்கு போகிற போது 9ஆம் இடத்துல குரு வீட்டுல போய் அமைகிறார், மீனத்துல. அப்ப இந்த கடகராசியில பிறந்தவங்க கையில காசு இருந்ததுன்னா தங்கம் வாங்கி வச்சிருங்க பேசாம, இல்ல லேண்ட்ல கொண்டு போட்டுருங்க, இல்ல கிணறு வெட்டி விவசாயம் பண்ண போறேன்ட்டு போயிடுங்க, எங்கேயும் போகாது, அங்கதான் கிடக்கும் அது எல்லாமே. ஸோ இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியாக போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம்.
இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க பெருத்த பொறுப்பான பதவிகள் இருப்பாங்க. இந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஏன் சார் அந்த ஆபீஸ்ல தான் அவன் தானே டாப், இனிமேல் என்ன போக போறாரு, இந்த மாதிரி 2-3 ஆபீஸை கையில கொடுத்து 2-3 கண்ட்ரியை கையில கொடுத்து எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். விடிய விடிய அலைவாங்க, பொழுதன்னைக்கும் வேலை பார்ப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு கோவிச்சுக்குவாங்க, வீட்டோட தங்க முடியலன்னு வருத்தப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒர்க்ல பாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனா ஒரு பக்கத்தில் பெயர் வளரும், புகழ் வளரும். சனீஸ்வர பகவான் கொடுக்கின்ற தொல்லைகள் எல்லாவற்றிலுமே மறைமுகமாக ஒரு லாபம், ஒரு வளர்ச்சி, ஒரு வருங்காலம் இருந்தே தீரும். இப்போ நீங்க இன்னைக்கு கடினமா உழைக்கிறீங்க, இது இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குதோ இல்லையோ, டெஃபினட்டா ஒரு நாளைக்கு அது கொடுத்தா தீரும். இதுதான் அந்த தொழில் கிரகம் சனீஸ்வர பகவான். இதுல 7ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் போய் 9ல் உட்கார போகிறார். அப்ப கணவன் மனைவி குடும்ப உறவுகள் நல்லபடியாக வரும். சண்டை போட்டவங்க பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு துபாய்க்கு போறேன், குவைத்துக்கு போறேன்ட்டு போய் 3 வருஷமா வராம இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்ப வீடு தேடி வருவாங்க. வரும்போது கொஞ்சம் தங்கம் நகை நட்டோட திருப்பி வருவாங்க. வீட்டுக்குள்ள கொஞ்சம் பொருள் சேரும். குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன்னு நகை நட்டெல்லாம் வாங்கி போடுவாங்க. இப்படி கொஞ்சம் குடும்ப குதூகூலம்னு சொல்லக்கூடியது இவைகளெல்லாம் கூட இந்த சனி பயிற்சியில இந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும். ஸோ இவங்களுக்கு பரிகாரம்னு கேட்க போனோம்னா, இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னை நம்புறவங்க, பரிகாரத்தை பெருசா நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் கடகத்திற்கு 5ஆம் இடம் என்பது முருகனுடைய இடம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறத வழக்கமா வச்சுக்கோங்க. ஏனென்றால் சனீஸ்வர பகவான் பெயர்ந்து மீனத்துக்கு போவது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளதான் போகிறார். அப்ப நீங்களும் ஒரு சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதை கண்கொண்டால் கடைப்பிடிச்சு கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தொல்லைகளும் தீரும், நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். உங்களுடைய கணக்குப்படி, திருக்கணித கணக்குப்படி மார்ச் மாதம் 9ஆம் இடத்துக்கு சனி வரார், புரியுங்களா? அவங்களும் வந்து அஷ்டம சனியில் மாட்டிக்கிட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் அஷ்டம சனியில் மாட்டினாங்க. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனாங்க, சர்ஜரி பண்ணாங்க. சில பேருக்கு வேறு விதமான நெருக்கடிகள் வந்துச்சு. கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்தே தீர்வார்கள், எந்த கிரகமாக இருந்தாலும், புரியுங்களா? அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நட்பானவராக இருந்தாலும் சரி, பகையானவராக இருந்தாலும் சரி, இங்கே அவருடைய கடமையை செய்வதற்கு இங்கே வராரு கோச்சார ரீதியாக. அப்போது அந்த கடமையை அவர் செய்வார். ஒரு மிகப்பெரிய சங்கடத்தில் சிக்கி இருந்த ராசி கடகராசி, புரியுங்களா? இப்போ என்னென்னா 9ஆம் இடத்துக்கு வராங்க. இது மிகப்பெரிய ஒரு நன்மையான காலகட்டம் உங்களுக்கு. இந்த 2.5 ஆண்டு காலம்தான் எங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் தெரிகின்ற, புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடத்திடக்கூடிய, ஒரு எதிர்காலத்துக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்திடக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம், ஒரு மனசில் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம், புரியுங்களா? நிம்மதியாக பழைய கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக நடமாட முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூட்சமத்தை இப்போ உடைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9ல் உட்காந்துட்டார் இல்லையா? அப்போது அப்படி 3ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு. யாருக்கு? கடகராசினர். இப்போ பணத்தை அழிக்கணும். இப்போது வரல கிடைக்கல நிறைய கஷ்டப்பட்டோம், எதிர்பார்த்து நடக்கவே இல்லைன்னு ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா? 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், அலுவலகத்தில் பணியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மனம் அதிகபட்சமாக சந்தோஷம் அடையக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை நிலையை மாற்றம் செய்யும் அந்த 3ஆம் இடத்து பார்வை. இன்னொரு விஷயம் என்னென்னா 7ஆம் பார்வை, அது இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருது. 3ஆம் இடம் தான் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். சனியுடைய பார்வை கிடைக்கும்போது நேற்று வரலும் படிக்கிறத கூட இன்றைக்கி எழுந்த துணிச்சலை நின்று என்னால் முடியும் அப்படின்னு செயல்படக்கூடிய, நடமாடக்கூடிய, வேகமாக இயங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் முயற்சி வெற்றியாகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய 10ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல, அது எதிரிகளை சம்காரம் பண்ணுற இடம். அப்போது நோய் நொடியிலிருந்து கூட விடுபட முடியும், போட்டி எதிர்ப்புகள் இருந்து விடுபட முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் 9ஆம் இடத்து சனி கடகராசினருக்கு வழங்கப் போகிறார். கடகராசினருக்கு இந்த காலம் பொற்காலம். கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா என்னோட கேள்வி, இப்போ அஷ்டமத்து சனி அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. 7.5 சனி கூட ஓரளவு அப்படியே முட்டி மோதி மேலே வந்துடுறாங்க. ஆனால் அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டாங்கன்னா சின்ன பின்னம் தான் ஆயிடுறாங்க. ஏன் சனி வந்து அஷ்டமத்து சனி ரொம்ப உக்கிரமாக இருப்பாரா? இந்த 7.5 ஆண்டுகள் இருப்பாருங்க.
7.5 ஆண்டுகள் ஒட்டு மொத்தமாக ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, 7.5 ஆண்டுகள். ஆமா. அந்த 7.5 ஆண்டுகளுடைய சங்கடத்தையும் இந்த 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது ஒட்டுக்காக கொடுத்துருவார். புரியுங்களா? இந்த 8ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற போது தான் 2 விதமான நிலைப்பாடுகளை ஏற்படுத்துவாருங்க. ஒன்று, உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவார். உயிருக்கு ஒரு சங்கடம் வருவது போல ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவார். அது உங்களுடைய விதி. விதி அப்படி இருந்தால் அது நடக்கும். ஆனால் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயப்பட அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் அவமானப்படக்கூடிய அளவிற்கு, தலைக்குனிவு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஞானிகளாக இருந்திருப்பாங்க. அவங்க அவமானப்பட்டு ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி நாட்டை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இதுபோல அவமானங்களையும் அந்த அஷ்டம சனி கொடுக்கும். அந்த கடினமான நெருக்கடிகளை அஷ்டம சனி கொடுக்கும். கண்டிப்பாக பெரிய விடுதலை கடகராசி. அப்போ பாக்கியங்களை கொடுப்பார். சனி பகவானுக்கு உண்டான பாக்கியம் என்னன்னா, சனி பகவான் நின்ற இடத்துக்கு 7, 8க்குரியவர். இப்போ பாருங்க, சனி பகவானுடைய தன்மை இப்போ கல்யாணம் நடக்கும். கல்யாணம் கடகராசி வேண்டிய விரும்பிய மணமகன் கிடைப்பார். ஓகே. அப்ப காதல் மேரேஜ்ல சக்சஸ் ஆகும். காதல் மேரேஜ்லாம் சக்சஸ் ஆகும். அப்போ கடகராசிக்கு பாக்கியத்தில் 7ஆம் அதிபதியாய் பாக்கியத்துக்கு போகிறதுனால நல்ல வாய்ப்புகளை கட்டாயம் இந்த கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற கடகராசிக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அற்புத பாக்கியங்களை, வாடிக்கையாளர் அதிகமாவாங்க, திருமணம் நடக்கும், ஆயுள் கண்டம் அவமானப்பட்டவங்க அந்த அவமானத்திலேருந்து வெளியில் கட்டாயம் வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதில் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக இந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க சித்தப்பா இருந்தால் அங்கே கொஞ்சம் கவனம் இருக்கணும். இவங்க ஆசையை கொஞ்சம் பேராசைப்படக்கூடாது. பண்ணிட்டோம் அதை அப்படி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போனாங்கன்னா ரொம்ப நல்லது. 11ஆம் இடம்ங்கிறது ஒரு பேராசைக்கு உண்டான ஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது, அதாவது 2 வீலரில் போகும்போது கடகராசி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதே மாதிரி 3ஆம் இடம் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது, இதில் எல்லாம் கடகம் இன்னும் 2.5 வருடங்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்கணும். கொடுத்தா போகக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேலையாட்கள் நல்லபடியாக கிடைப்பாங்களோ ஒழிய, ஆனால் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப லாங்குவிட்டி கடன் ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால என்ன பண்ணணும், 6ஆம் இடம்ங்கிறது உணவு. அப்போ சனி பகவான் சார்ந்த உணவு நீங்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வயதான ஒரு ஆசிரமங்களுக்கு, வயதானவர்கள் இருக்கும் ஆசிரமங்களுக்கு மாதம் ஒரு தடவை சும்மா உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை சனிக்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகுந்த நன்மை கிடைக்கும். ஓகே. ஸோ முதியவர்களுக்கு உணவு தானம் பண்ணுவது மிகச்சிறப்பு. அஷ்டம சனி இப்போ கேட்டால் சொல்லுவாங்க, நான் அந்த அஷ்டம சனியோட வேல்யூ என்னன்னு இந்த 2.5 வருஷம் அப்படிங்காங்க இப்படிங்காங்க ஆகா ஓஹோங்காங்க அப்படி இதாகுது அப்படின்லாம் சொன்னாலும் இந்த அஷ்டம சனி அவங்களுக்கு விட போகுது. 9க்கு போவான், பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடகத்துக்கு யாரெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் சிக்கல் இருக்காங்களோ, யாரெல்லாம் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே மீண்டி மேலே வரக்கூடிய சூழல் ஏற்படும். கடகத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஒன்று அஜித்து, இன்னொன்று விஜய். இவங்க 2 பேர் அது மட்டும் பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆட பாட அதுங்களில் கற்க தேட சுவைக்க ஆடுறவங்க பாடுறவங்க தேடுறவங்க மைக்கு பிடிச்சவங்க எல்லாம் கடகராசி கடக லக்கணமாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வரப்போக மார்ச் 29க்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய சூழல்கள் மாறும், மனசு மாறும். யார் மேலாம் வஞ்சனம் வச்சுட்டு தான் அதெல்லாமே மாறி இப்போ விஜயே பார்த்தீங்கன்னா இப்போ தகுதி இல்லாதவங்க தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலம் மாறி 29க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான அவரோட ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அவரோட கேஸ் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். அவருக்கு கைட் பண்ணவங்களோ இல்லை அவருக்கே அந்த எண்ணம் தோணி செஞ்சாங்கன்னா அது சரியான, இந்த காலகட்டம் சரியான விஷயம்தான். இந்த கைட்னஸ் கரெக்டானது, ஜாதக ரீதியாக கரெக்டு தான். இப்படி இப்போ தான் ஆரம்பிக்கணும். இந்த அஷ்டம சனி முடிச்சக்கப்புறம் தான்
ஆக்சுவலாக கட்சி ஆரம்பிக்கணும். ஓகே. ஆரம்பினா என்ன ஆகும், எல்லாம் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது ஆமா. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து அது கொஞ்சம் எல்லாம் திட்ட விட்டு அதுக்கப்புறம் இல்லை அவர் செய்யலை ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு இந்த மார்ச் 29க்கு அப்புறம் சாதாரண மனிதன் கூட எதையும் கூட அவர் பார்த்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். ஓகே. இதுதான் அவருக்கு அது மாதிரி கடகராசிக்காங்க எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எல்லா கடகராசிக்காரங்களும் எல்லா விதமான தொழிலும் அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி படிக்கலை, மந்தமாக இருக்கான், சைக்கோவாக இருக்கான், ஆயிலமெல்லாம் பயங்கர சைக்கோவாக இருப்பான். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் புத்திசாலியாக மாறுவாங்க. அஷ்டம சனி இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா வேண்டாத பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து எல்லாமே கிடையாது. கடகத்தில் ஆயுள் நட்சத்திரக்காரனுக்கு அந்த பழக்கம் ஏற்படும். ஓகே. இல்லை வேண்டாத செயல்கள், இல்லை வேண்டாத தேவையில்லாத பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்க வந்தால் வெறும் ஆட்டம் பாட்டம் மட்டும் இல்லைங்க, படிப்பு, ஓகே, வாதியார். இப்போ எல்லா வாதியும் கெட்ட போயிருங்க. மார்ச்சுக்கு அப்புறம் 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாதியாரை போற்றுவாங்க. வாதியார் இவ மாதிரி வாதியார் உலகத்திலே இல்லை. நாமெல்லாம் படிக்கிற காலத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ வாதியானா பயப்படுற அளவுக்கு குழந்தைகளை விட்டுட்டு போகிறதுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விடுறதுக்கு பயப்படுறாங்க. அந்த காலம் ஆகும். இந்த 2.5 வருஷம் ரொம்ப பொல்லாத காலம்தான் கல்விக்கே. சந்தனுக்கே வந்து சந்தன் தான் படிப்பு, அந்த கல்விக்கே வந்து டேஞ்சர் தான். இனி மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். சிக்கல்லேருந்து தப்பிப்பாங்க படிப்படியாக. அந்த 2.5 வருஷம் இந்த வாதியானால தான் என் புள்ள பெரிய லெவலுக்கு வந்தது, இந்த வாதியார் சொல்லி கொடுத்து தான் என் புள்ள வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்குச்சு அப்படின்னு அந்த நியூஸும் பார்ப்பீங்க. ஓகே. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப காலம் அவங்களுக்கு பக்கம் இல்லை, கவுமா விடலை. இப்போவே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வாதியாருக்கா போராடி தப்பாக பண்ணாங்க அப்படின்னால 1-2 வந்துட்டு தான் இருக்குது. அப்போ மேஜர் அது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே. இவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது மூலியமாக நல்லது நடக்கும்? பொதுவாக வந்துங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், அவங்கவுங்க நட்சத்திரம் பூசத்துக்கு ஒரு நட்சத்திரமாகவும் ஆயுளத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு சாமி இருப்பார். அதுக்கப்புறம் புனப்பூசத்துக்கு ஒரு சாமி இருப்பார். புனப்பூசத்துக்கு ராமனும், பூசத்துக்கு அந்த தைப்பூசத்துக்கு பேர் போனால் முருகனையும், ஆயுளத்துக்கு வந்து பூனையே கும்பிடணும். ஓகே. பூனை வளர்த்தணும், பூனைக்கு ஃபுட்டு கொடுக்கணும். பூனைனா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பூனை இந்த ஆயுளத்துக்குன்னு ஒரு சாமி இருக்குது, யாழ். ஓகே. கடல்வாழ் குதிரை முகம் பார்த்தீங்கன்னா யாழ். சைனாவில் பார்த்தீங்கன்னா டிராகன். ஆமாம். இதெல்லாம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களோடது. ஓகே. நம்ம நாட்டில் அது ஃபேமஸ் ஆகலை. அங்கே பார்த்தீங்கன்னா அதை கும்பிடுவாங்க, டிராகனை கும்பிடுவாங்க. இவங்க அந்த மாதிரி டிராகனோட வீடியோவோ இல்லை பொம்மையோ வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே. வட இந்திய சீனாவோட பூனையை வந்து வச்சுக்க, சீனாவில் வந்து பூனையை கடவுளாக கும்பிடுறாங்க. பூனைக்கு சாமி உண்டு, கடவுள் கோயில் உண்டு. இங்கே தான் கிடையாது. இங்கே எப்படி நம்ம அந்த நாட்டில் பூனைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அதனால் பூனையை இப்பவும் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூனைக்கு நிறைய உணவு கொடுப்பது, பேர் வைப்பது, பூனையே வளர்த்திட்டு இருப்பாங்க. அவங்க போய் நட்சத்திரம் கட்டால் நம்ம மிகப்பெரிய ஷாக்காயிடுவீங்க. ஆயிலியமோ புனப்பூசமோ தான் இருக்கும். ஓகே. மிகப்பெரிய ஷாக்காவீங்க. ஏன்னா சாதாரணமாக சொல்லலாம், பல பேர் என்கிட்ட அப்படி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டில் என்ன மிகவும் டாமினேட்டாக இருக்குதோ, என்ன கலர் டாமினேட்டாக இருக்குதோ இந்த ராசியான்னு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் சகன்ற எப்படின்னு வரவைக்கு பயங்கர ராஜ மரியாதையாக இருக்குங்க. அப்போ நான் அது உணர்ந்தேன், அதுக்கு அந்த நட்சத்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இது மக்கள்கிட்ட சொல்லும்போது என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க. ஆனால் ஆயுளத்துக்கு இவ்வளோ பெரிய டிராகனோட முகம் எப்படி இருக்குதோ அந்த முகத்தை கும்பிடணும். ஓகே. டிராகன் அண்ட் பூனை ரெண்டையும் வந்து வழிபடுத்தணும்.